24/12/2025 புதன்கிழமை. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தி. சகோதரர் எஸ். ராபர்ட், நற்செய்தி பணியாளர், சமூக ஆர்வலர், செங்கல்பட்டு மறைமாவட்டம். ஒளி வடிவம் தயாரிப்பு பாவலர் அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை, வேலூர் மறைமாவட்டம். கடவுளை காண எளிய மனம் வேண்டும். இயேசுவின் பிறப்பு விழா வழியாக உலகுக்கு கிடைத்தது அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் ஆகியவை ஆகும். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்பதை லூக்காஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கலாம். இயேசு பிறந்தபோது தூதர்கள் அவ்வாறு பாடினார்கள். இயேசு பூமியில் பிறந்ததன் அடிப்படை நோக்கம் அவரது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், மிக குறிப்பாக நல் மனம் படைத்தோர்கள் மற்றும் குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான். ஆம், எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த நலிந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த எளிய இடையர்களுக்குத்தான் இயேசுவின் பிறப்பு நற்செய்தி முதலாவதாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடக்கமே ஒரு மறுமலர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த 2025 ஆண்டுகள் கடந்தும் இன்றைய நாட்களிலும் கூட ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களுக்கு முழுமையான விடுதலை வாழ்வு கிடைக்கவில்லை என்பது வருத்தமாகத்தான் உள்ளது. அவர்கள் அனைவரும் அரசாலும் திருச்சபை வழிகாட்டுகின்ற திரு அவையாலும் கண்டும் காணாமலும் ஏதோ ஒரு வகையில் புறம் தள்ளப்படுகிறார்கள் அல்லது நசுக்கப்படுகிறார்கள். படிப்பு, பட்டம், பதவி, அதிகாரம், ஆட்சி, பணம் எதிலும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. இவர்கள் வாழ்வு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது மிகவும் வேதனையான விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றத்தாழ்வு பாராமல் அனைவருக்கும் அனைத்துமானார். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த தலித் மக்களுக்கு உரிமை வழங்கியவர், சமநீதிக்கு குரல் கொடுத்தவர். ஆகவேதான் அவர் பிறப்பு நற்செய்தி உரிமை வாழ்வு இழந்தவர்களுக்கு முதலில் அறிவிக்கப்படுகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆகும். சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் நிறைந்த இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை தெய்வமாக கொண்டு வாழும் நாம் அவரை போன்று கொஞ்சமாவது வாழ வேண்டாமா? கிறிஸ்தவ மக்கள் என்று மாத்தட்டி கொள்ளும் நாம் ஜாதி உட்பிரிவுகளை களைந்து மனித நேயம் பூண்டு அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் என்ற புதிய விடியலை நோக்கி ஒன்றித்து கைகோர்த்து பயணம் செய்து கொண்டாடும் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவே உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம் என்பதால் இதுவே வெளிப்படையான உண்மை ஆகும். போட்டி, பொறாமை, வர்மம், சண்டை, சச்சரவு, பழிக்கு பழி ஆகிய தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அவர் பிறப்பு நற்செய்தி சமாதானத்தை நமது வாழ்வாக்குவோம். ஆகவே சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் அடிப்படையில் அடித்தளமிட்டு புதிய எதிர்நோக்குடன் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். பாலன் இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் வழங்கி காப்பாராக. இந்த காணொளியை தினமும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நற்செயல் வழி நற்செய்தி இயக்கம் சார்பாக மனமார்ந்த அன்பின் சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு தொடர்ந்து இருப்பதாக. வணக்கம்.
உங்கள் ஜெப தேவைகளுக்கு மற்றும் இலவச திருமண தகவல் ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 99 40 37 43 20 90 03 11 23 85 90 42 88 99 58. இந்த நாள் இணைய நாளாக அமைய அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒரு பாடல். வானிலே விண்மீன் தோன்றவே பாலகன் இயேசு பாரில் பிறந்தார். அலிபாபா 40 திருடர்கள் என்ற படத்திலிருந்து இசையில் வந்த பாடல். இந்த பாடல் எழுதி பாடுபவர் அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை. இதோ உங்களுக்காக அந்த பாடல் இதோ ஒளிபரப்பாக இருக்கிறது. கேட்டு மகிழலாம். வானிலே விண்மீன் தோன்றவே பாலகன் இயேசு பாரில் பிறந்தார். மாமரியின் மைந்தனாகவே மாமன்னன் இயேசு பாரில் பிறந்தார். விண்ணில் மகிமையே மண்ணில் அமைதியே நிலைத்திட குழந்தையாக இயேசு பிறந்தார். விண்ணில் மகிமையே மண்ணில் அமைதியே நிலைத்திட குழந்தையாக இயேசு பிறந்தார். வானிலே விண்மீன் தோன்றவே பாலகன் இயேசு பாரில் பிறந்தார். பல்லுயிர் படைத்து மகிழ்ந்த ராஜகுமாரன் பாவிகள் நம்மை மீட்க பாரில் பிறந்தார். இடையர்கள் கண்டு மகிழ்ந்து வணங்கி வாழ்த்தினார். ஞானிகள் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்ந்தனர். நாமும் வாழ்த்துவோம், மகிழ்ந்து பாடுவோம், பாலகன் இயேசுவை பாடி புகழுவோம். நாமும் வாழ்த்துவோம், மகிழ்ந்து பாடுவோம், பாலகன் இயேசுவை பாடி புகழுவோம். வானிலே விண்மீன் தோன்றவே பாலகன் இயேசு பாரில் பிறந்தார். ஆதம் ஏவல் செய்த பாவ தோஷம் நீங்கவே ஆதிபிதா சொற்படியே பாரில் தோன்றினார். அன்பு ஒன்றே அகிலம் ஆளும் என்று சொல்லியே அனைவருக்கும் மீட்பளிக்க மனிதனாய் வந்தார். பாரும் வாழ்த்துவோம், மகிழ்ந்து பாடுவோம், பாலகன் இயேசுவை பாடி புகழுவோம். பாரும் வாழ்த்துவோம், மகிழ்ந்து பாடுவோம், பாலகன் இயேசுவை பாடி புகழுவோம். வானிலே விண்மீன் தோன்றவே பாலகன் இயேசு பாரில் பிறந்தார். அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த நாள் போல எல்லா நாளும் நீங்கள் சிறப்பாக இருக்க அன்போடு வாழ்த்தி விடைபெறுவது அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை.